கடந்த 15 ஆண்டுகளாக அரசு போட்டித் தேர்வுகளில் மாணவர்களை வெற்றி பெற செய்ய இலவசமாக பயிற்சி அளித்து வருகின்றனர் அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சுமார் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 10 தாலுகாக்கள் உள்ளன. கிராமப்புறங்கள் சூழ்ந்த மாவட்டமான இங்கு அதிக அளவு விவசாயம் மற்றும் நூற்பாலைக்கு மக்கள் சென்று வருகின்றனர். இங்குள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப பெரிய தொழிற்சாலையோ நிறுவனங்களோ இப்பகுதியில் இல்லை. இதனால் மாவட்டத்தில் கல்வி கற்ற இளைஞர்கள் மாவட்டத்தை விட்டு வெளியே மற்ற மாவட்டங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் இங்குள்ள மாணவர்களின் மிகப்பெரிய கனவாக இருப்பது அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் அரசு பணிக்கு செல்ல உள்ள பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு எவ்வாறு தயாராவது என்றும், தனியார் போட்டித் தேர்வு மையங்களில் கட்டணம் செலுத்தி பயிற்சி முடியாத நிலையிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் மாணவர்களின் குழப்பத்தை தீர்க்கும் நோக்கில் திண்டுக்கல் அரசு ஊழியர் சங்கம் மற்றும் திண்டுக்கல் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் இணைந்து அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்வது, எவ்வாறு தயாராவது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்க மக்களை நோக்கி என்ற பெயரில் இலவசமாக போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தை கடந்த 2010ஆம் ஆண்டு துவங்கி சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக நடத்தி வருகின்றனர். இப்பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர், சார்பு ஆய்வாளர் என அரசு பணியில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வருவதாக கூறுகின்றனர். இந்த பயிற்சி மையத்திற்கு திண்டுக்கல், வேடஞ்சந்தூர், நத்தம், நிலக்கோட்டை, ஆத்தூர், வத்தலக்குண்டு, தேனி, வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு கனவுகளோடு வரும் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்று வருகின்றனர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சிக்கு இலவசமாக வகுப்புகளும் எவ்வாறு தயாராவது என்பது குறித்து ஆலோசனையும் வழங்கி வருகின்றனர். இப்பயிற்சி மையத்தில் படித்து தற்போது அதிகாரிகளாக பணி செய்யும் 20க்கும் மேற்பட்டோர் பயிற்சி மையத்தை நடத்தவும் இங்குள்ள நூலகத்தை பராமரிக்கவும் உதவி புரிந்து வருகின்றனர். இப்பயிற்சி மையம் குறித்து இங்கு பயின்று வரும் மாணவ மாணவிகள் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக இங்கே வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் திண்டுக்கல் மாவட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் முறையில் கூட இங்கே வந்து நிறைய ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். சமீப காலமாக இந்த நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்ததுக்கப்புறம் நிறைய இங்கே மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் மழை, வெயில் இந்த மாதிரி சமயத்தில் மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் வந்ததுக்கப்புறம் முதல் நாள்லேருந்து இங்கே வந்து கள ஆய்வு செஞ்சு என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டறிஞ்சு மாணவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதியோட, நமக்கு காற்றாடி மற்றும் இருக்கைகளோட எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே நம்ம எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வாங்கி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தேவை அப்படின்னு கேட்டும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சார் வந்துட்டு எங்களுக்கு உள்ளே லைப்ரரி, ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு எல்லாமே ஆர்ஓ வாட்டர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. குரூப் 1 குரூப் 2 படிக்கிறேன். இப்போ இருக்க வசதியாக கடந்த பல வருடமாக இங்கு இலவசமாக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பல இளைஞர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.